கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஷூட் பார்ட் 3. நம்ம போன பார்ட்டில் வந்து டெசர்ட் ஐலாண்டுக்கு வந்திருப்போம். டெசர்ட் ஐலாண்டுக்கு வரல, ஆனால் நம்ம வந்து லைட் ஃப்ரூட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த வீடியோ முடிச்சிருப்போம். இந்த தடவை நம்ம வந்து டெசர்ட் ஐலாண்டுக்கே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்கில் அன்லாக் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கில் ஆல்ரெடி அன்லாக் இருக்கும். சரி, இப்போ நம்ம இங்கே செட் ஹோம் பாயிண்ட் வச்சுருவோம். எனக்கு லைட் ஃப்ரூட்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், அதோட பவரை பார்ப்பீங்க, நீங்களே பார்ப்பீங்க. சீக்கிரமாக அப்படியே கிரைண்ட் அடிப்போம். இன்னமும் நம்மகிட்ட இது இருக்கா? போன வீடியோவில் போட்டது போடு. அவனால் நம்மளை அடிக்கவே முடியாது கைஸ். என்னடா அவ்வளோ தூரம் போகிறேன்? அவனால் நம்மளை அடிக்கவே முடியல. போடு பயங்கரமாக இருக்குது. இந்த லைட் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அப்படி இருக்குது. நம்ம இந்த தடவை ஃப்ரூட் ரோல் பண்ணுவோம். இந்த தடவை என்ன கிடைக்குதோ நம்ம அப்படி தான் லக்கி. சூப்பர். நம்ம இந்த தடவை ஃப்ரூட் ரோல் பண்ணி ஒரு மித்திக்கல், ஒரு லெஜெண்ட்ரி, இல்லை ஒரு ரேரில் ஏதாச்சும் கிடைச்சா நல்லாயிருக்கும். ரப்பர் ஃப்ரூட் இந்த மாதிரி. இதை எடுத்துகிட்டு போய் இங்கேயும் போட்டு இவன் அடிப்போம். நான் 3 பேரும் வாங்கடா. தொமால் வாங்கடா 3 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. நான் ஒத்த ஆள். ஐயோ கைஸ், எனக்கு கொஞ்சம் கிளிச் ஆச்சு. அதான் இப்போ நான் வந்துட்டேன் முன்னாடி. ஊய்யா டேய், ஏன்டா இப்படி பண்ணுற கைஸ்? உன்னை பாருங்க கைஸ், நம்மளை வேணும்ன்ட்டு இவனுங்களாம் நம்ம முன்பு உலக வந்துருக்கானுங்க. டேய், இப்போ ஒருத்தன் கூட இப்போ ஸ்பான் ஆகலடா. டேய், ஏன்டா அப்படி பண்ணுற? வாண்டட் போஸ்டரில் நம்மளை கூடயும் இல்லை. ஆடா போங்கடா. இங்கே ஒருத்தன் வந்துட்டான். இவனை இப்படி பின்னாடி தள்ளியும். எங்கடா போயிருக்க? எங்கடா? இங்கே இருக்கான். இவனை இப்போல்லாம் இவனை போட்டு தள்ளுறது. நம்ம எல்லா ஸ்டாட்ஸும் எடுத்து நம்ம லைட் ஃப்ரூட்டுக்கே போட்டுருணும். அப்போ தான் நல்லது. அடி போடு. வெட்டு. இது ஆக்சுவலி 1 பீஸ் தான். இது வந்து இந்த ஃப்ரூட் யார் வச்சுருப்பாங்கன்னா கைசாரு அப்படின்னு ஒரு வைஸ் அட்மிரலா. ஆமாம், காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அட்மிரல் கைசாரு. தொடவே முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். செமையா ஆஃப் ஆமர் கிட்டத்தட்ட. ஏன்னா லூஃபி கியர் 5 அவரை தூக்கி போடும்போது அப்படியே கூலாக அப்படியே பறப்பார். அதான் நல்லாயிருக்கும். நீங்களாம் 1 பீஸ் பார்ப்பீங்களான்னு கமெண்ட்டில் கீழே போடுங்க. முதல்ல உங்களுக்கு பிளாக் ஷூட் பிடிக்குமானே தெரில, பார்ப்போம். ஆனால் இப்போ பிளாக் ஷூட் வந்து 300,000 பேர் விளாண்டுருக்காங்க. 310,000 பிளேயர்ஸ். இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து ஜான்வரியில் பார்க்கும்போது ஒரு 400K இருந்துச்சு பிளேயர்ஸ். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டாட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் பிளாக் ஷூட்டில் போட்டோம். அவ்வளோதான். நேரம் அடிப்போம். சாவுங்கடா. சாவு. போடு. டமால். என்னடா அது பக்காகுது? சுற்றி அடிப்போம். போடு. இவனை நல்லா போட்டு குத்து. வெட்டுவோம். பூஃப். எங்கடா போனேன்? இன்னும் 40 வேணும் கைஸ். நம்ம இன்னொன்று ஓப்பன் பண்ண அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரே டைரெக்ஷன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா எனக்கு யூஸ் பண்ண தெரியல. அது இதில் தான் நல்லா சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஓகே, தொமால்
சாவுடா சாவுடா. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான காசு கிட்ட கிடச்சிட்ருக்கு. நம்மகிட்ட 32,000 இருக்குது. நம்ம லெவலப் ஆனதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ. எஸ், ஸ்டேஜ் எடுத்து எல்லாத்தையும் இதில் லைட் ஃபுட்டில் போட்டு அடுத்தது ஸ்வாடை வச்சு. ஸ்வாடை எவ்வளோ பண்ணுது? இதான் அதிகமாக பண்ணுது. சரி, இப்போ நம்ம போய் நான் வந்து ஃப்ரூட் ரோல் பண்ணுறேன் பார்ப்போமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ரூட் ரோல் பண்ண வந்துட்டோம். எவ்வளோ ஆகுது? 35,000 என்கிட்ட 37 இருக்குது. ஓகே கடவுளே, ஒரு நல்ல ஃப்ரூட்டாக லெஜெண்ட்ரி இல்லை ரேரை கொடுங்க ப்ளீஸ். ஐஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளேமாக தான் இருக்கும் நினச்சேன்டா. டே ஃப்ளேமை வந்தால் கொடுத்து தொலைவீங்கன்னு. பரவாயில்ல, எதுக்கோ நம்ம இதை இது பண்ணியே வச்சுப்போம், ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, அங்கே போயிட்டு பார்ப்போம். கைஸ், வி ஆர் ஹோம். அவர் ஹோம்லேண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்கிரேட் பண்ணணும். அவ்வளோதான். சூப்பரு. எனக்கு கிடைச்ச ஃப்ரூட்டு ஃப்ளேமு. ஐயோ அழுவியா ஏன்டா இந்த ஃப்ளேமை கொடுத்து தொலைஞ்சிங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைட்டாச்சும் ஒன்று கிடச்சிது. ஓகே, ஒரே இதுவாகவே கிடச்சதுக்கு அது நம்மளுக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ல அடி 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 அவனை அடி. உங்களால் என்னை அடிக்கவே முடியாதுடா. ஆமாம், 2x XP போயிடுச்சு. கைஸ், நான் 2x XPயோட பேக்கிங். கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. சாரி. இப்போ இவங்களுக்கு லைஃப் ஹெல்த் ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறதுனால எனக்கு அந்த கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கைஸ் இருங்க, நெட் இஷ்யூ ஆகுது. கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. ஏன்னா அந்த நெட் இஷ்யூ எனக்கு தாங்க முடியல. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அவ்வளோதான். ஓகே, நல்லா விளையாடு. ஏன்டா இப்படி பண்ணுற டமால்? போடு போடு, நல்லா சாவுடா. அவ்வளோதான். அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும். விளையாட முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாமிங் அடிப்போம். அவ்வளோதான். 2x கிடச்சிருச்சு. ஓகே, இவனை அடிப்போம். எங்கடா போயிட்டுருக்க? இப்போ பார்த்தீங்களா கைஸ், இதான் நெட் இஷ்யூ கொஞ்சம் ஆயிருக்கு. மறுபடியும் நெட் இஷ்யூ ஆகும்னு நினைக்கிறேன். கேளுங்க, 29 வந்தாச்சா மாஸ்டரி? ஆனால் எப்படி நம்ம கன்ஃபார்மாக வந்துடுவோம்னு நினைக்கிறேன். அடி போடு. அவ்வளோதான். 69 70 71 வெறும் 3 லெவல் தானா? ஓகே, நம்ம இத்தனையும் போட்டுப்போம். அவ்வளோதான். கரெக்டாக நம்ம 61 இதை வச்சுருக்கோம். போடு. இவனை அடி 2 பேரையும் அடி பண்ண வெளுத்து எடுக்கிறேன். நான் 2 பேரையும் வாங்கடா. 3 இல்லைடா, 4 பேர்டா. எல்லாரையும் வச்சு வெளுத்து எடுக்கலாம். போடு. அடி சாவு. போடு சாவுடா. சட்டையை முடிச்சிருவேன் கைஸ். இந்த M1 வச்சு அவ்வளோ அழகாக முடிக்கலாம். நம்மளுக்கு பிளேடு ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிளேடு ஃப்ரூட்டோட M1 அப்படியே அன்லிமிட்டட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது செம்மையாக இருக்கும் கைஸ். பிளேடு ஃப்ரூட்லாம் பயங்கரமாக இருக்கும். பிளேடு ஃப்ரூட் லவர்ஸ்லாம் ஐ லவ் பிளேடு ஃப்ரூட் அப்படின்னு கீழே கமெண்ட்டை போட்டுருங்க கைஸ். அடுத்தது நான் வேறு ஏதாச்சும் கேம் போடணுன்னா அதை சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கமெண்ட் கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். என்ன பண்ணிருக்க தம்பி தனியாக? போடா. இப்போ நம்ம இவனை அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் எத்தனை பேருடா அடிக்கணும்? சீக்கிரமாக 75 லெவல் வரணும்னு ஆசைப்பட்றேன். 3
73. இன்னும் நம்மளுக்கு 2 லெவல் வேணும், 2 லெவல். அதுக்கப்புறம் நம்ம டெசர்ட் ஆஃபீஸர் போயிடுவோம். சூய் ரொனால்டோ அதான் அடி அடி அடி. டேய் வேண்டா, வெறுப்பேற்றுற வேண்டா. இதுக்கு வர பிவி போட்டுருண்டா அப்புறம் என்கிட்ட. அப்புறம் தேவையில்லாமல் ஏன்டா அப்படி பண்ணோன்னு இருக்கும் உனக்கு. அடிப்போம், பயங்கரமாக அடிப்போம். நாங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்ட் அடிக்கிறோம், அவ்வளோதான். நம்மளோட போன வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, ப்ரோ ஐம் ஃபைனலி 1000 லெவல். அவர் கங்கராஜ், கீப் இட் அப் ப்ரோ. ஓகேப்பா, நீ என்ன நடிக்கிற? நீ என்னடா நடிச்ச? டே எங்கடா இருக்க? ஓடாதடா பயந்து பயந்து. பிவி வாடானா பயந்து ஓடுறான். ஏன்டா அப்படி பண்ணுற? எங்கடா போய் தொலைஞ்சு? எங்கடா இருக்க? டேய் எங்கடா இருக்க? வாண்டட் போஸ்டர். டேய் ஏன்டா இந்த வாண்டட் போஸ்டர் எங்கடா இருக்க? கைஸ் இப்போ நம்ம இவனை பிவி போடாமல் விட மாட்டோம். பாம் ஃப்ரூட்டு தலையில் வச்சுருக்கான். பாம் ஃப்ரூட்டு என்கிட்ட வச்சுக்கிறேன், வேலை வச்சுக்காத ப்ரோ, சாரி. அவ்வளோதான், நான் முடிச்சு விட்ருவேன். மறுபடியும் வரான் பாருங்களேன். நல்லாடி பெஸ்ட்டு கிரைண்டிங் ஃப்ரூட்னா இதுதான். டேய் ஏன்டா அப்படி பண்ணுற? டேய் இவன் மரத்தை எங்கடா போய் தொலைஞ்ச? எங்கடா இருக்க? சும்மா வந்து நோண்டிட்டு இருக்கான், சொரிஞ்சிட்டு இருக்கான் நம்மளை போட்டு. சும்மா நான் வரமாட்டேன்ட்டேன் பிவிபி. கைஸ் இப்போ பாருங்க, நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான், நம்ம வெறுப்பாகிறோம். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம நியூ குஸ்ட் வந்தாச்சு. சூப்பரில் பயங்கரம். லெவல் 76, இதுலேயும் 76. டேய் நீங்கள் வந்தானா நான் கதையை முடிச்சிருவேன். வாடா டேய் வாடா, முடிஞ்சா சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கான். டேய் வந்து தொந்தரவு பண்ணாதடா, போடா. இப்போ வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா. ஓ தலைவன் மறைவாடா அடிக்கிறான். நம்ம நேராக போய் பிவிபி டிசபிள் ஆகிருக்குல்ல. இப்போ பாருங்கள், இப்போ இந்த தொந்தரவு வராது. இருங்க பாருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் பிவிபி டிசேபிள் அவ்வளோதான் ஆயிரும். சூப்பர். ஆகலையா? பிவிபி அனாபிள் தான் இருக்கேன் தவிர டிசேபிள் ஆகலை. எங்கடா இருக்க? வாடா டே, 1v1 வாடா டே. ஆம்பளையாக இருந்தா வாடா. சாரி, நான் அந்த மாதிரி வேர்ட்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் கூடாது. எங்கடா இருக்க? எங்கடா போய் தொலைஞ்ச நீலா? இவன் பிவிபி போகிறதுக்கு பயப்படுறான் கைஸ். பயந்தாங்கோலி வெளியே வாடா. தலைவன் இங்கே தான் இருக்கன்னு நினைக்கிறேன். டேய் 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 எங்கடா போய் தொலைஞ்சிட்டு இருக்க? ஒரு இங்கே தான் இருப்பான். இங்கே தான் சேபிள் குஸ்டுக்கான ஒரு வேலை இருக்கும். அதை நம்ம அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் இருக்கு. ஓகே
என்ன கைஸ் இருங்க அந்த ஏய் என்னடா உனக்கு வேணும்? டேய் இருங்க கைஸ் வெயிட் கைஸ். நான் ஃபஸ்ட் டைம் பவுண்டி ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான் முடிச்சிருக்கேன். சூப்பர், எனக்கு பெருமையாக இருக்குது. வாடா முடிஞ்சா காம்பேட்டுக்கு வாடா, வந்து தொலையண்டா. அவன் 300 லெவல் நினைக்கிறேன். ஏன்னா டேய் கைஸ் அவன் பாம் ஃப்ரூட் வச்சுருக்கான், பாம் போட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்கள். பாம் ஃப்ரூட் போட்டு பாம் போட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம வந்து டெசர்ட் ஆஃபீஸர் கொடுத்துட்டு இப்போ டெசர்ட் ஆஃபீஸ் கைஸ் நான் சாரி, நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும் பாருங்கள் வீடியோவை. இருங்க கைஸ் வந்துட்டாச்சு. இப்போ இவனை அடிக்க போகிறோம். ஐயோ அவன் அடிக்கிறான், நம்மளை போட்டு அடிக்கிறான். ஐயோ அப்படின்னு பயப்பட வேணாம், போடாடே. இங்கே 3 பேரோ 4 பேர் தான் இருப்பாங்க. அப்படியே அடிச்சே முடிச்சிடலாம். அடிப்போம் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஐ எம் கீப்பிங் கிரைண்டிங் கைஸ். ஒரு வீடியோவும் கஷ்டப்பட்டு போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ 40 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ரீச் 40 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எக்ஸு கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒருத்தன் இங்கேயோ இருக்கான். இங்கே ஒருத்தர் இருக்கேன், எப்பயுமே இங்கே தான் ஸ்பான். 4 பேர் தான் இருக்கானுங்க. ஆமாம், ஓகே. இப்போ இவனை அப்படியே கடலில் தள்ளி விட்டுருக்கலாமா? இல்லை முடியாது. ஓகே 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 டமால் வாடா வாடா. அம்மா அதுக்குள்ளார 80 வந்துட்டோம்மா. ஓ வாட். இதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீ பறக்கிறது பாருங்க கைஸ், அப்படியே லைட்டு ஸ்பீடில் பறக்கணும். ரியலாகவே பயங்கரமாக இருக்குது இந்த ஃப்ரூட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூஜோ போட் டிவின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பாருங்கள். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா புரியும் ஏன்டா லைட்டு ஃப்ரூட்டுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் தரான்னு. ஏன்னா அவர் சோலோவாக பிவிபி எல்லா ட்ராகனை எல்லாருமே பண்ணியிருப்பார். அவ்வளோதான், போடா. கைஸ் பார்த்தீங்கன்னா அவர் 2 அடியில் முடிச்சு விட்டான் அவனை. ஐயோ சிரி வருது. ஐயோ ஏன்டா, ஏன் எதுக்கு இந்த வேலை உனக்கு? ஐயோ எங்கடா? ஓ இங்கே இருக்கியா நீ சாவு. நீ எதுக்கு இங்கே வர? சாவு. டேய் இப்போ நீ எதுக்கு? டேய் அவதார் வச்சுட்டு ஓவரா பண்ணுற நீ. வரியா காம்பேட் வரியா? டேய் சும்மா வந்து தொந்தரவு பண்ணிருக்காடா. ஓகே இப்போ இவனுங்களோட போட்டு நல்லா அடிப்போம். போடா. நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சபா டேய் நீங்கள் தான் அதிகமான லெவல்னா ஏன்டா அவங்களோட ஜூனியரை ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதாடா? கைஸ் இப்படி தான் ஜூனியர்லாம் ட்ரீட் பண்ணுவாங்களான்னு தெரில, சில்லியாக இருக்கானுங்க. சாரி. இவன் தான் அந்த ஜென்னின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை தான் எனக்கு பிடிக்காதவன் இல்லை. அவன் வந்து கைஸ் லாலா போடா டே. ஓகே அடி 2x XP கிட்டத்தட்ட முடியவே போகுது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளார எப்படியாச்சும் 90 லெவல் எடுக்கணும். ஐ மீன் 90 லெவல். பரவாயில்ல, என்ன நூபுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அவன் தான் ஒரு நூப் கைஸ். இவன் நூபுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன? நம்ம ஒன்றும் அவன் சொல்கிறதுனால நூபாயிர மாட்டோம். நான் ஒரு ப்ரோ கிட்டத்தட்ட.
டேய் நான் வச்சிருக்க மித்திகல் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தனா உனக்கு ரொம்ப நீலாம் செத்துருவாடா. இவனுங்க 2 பேரும் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க, நல்லாவே தெரியுது. இப்போ அடி 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 அடி, அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான், சூப்பர். இன்னும் வா 82 வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 85 எடுத்தோன்னே இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் 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 சூப்பர். ஓடு. இப்போதைக்கு நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பி தேவைப்படுது. ஓ வேண்டாம், ரொம்ப எனர்ஜி இல்லையா? என்னடா அது? டேய் ஏன்டா என்ன இப்படி பண்ணி வைக்கிற? டேய் கைஸ் அனாயிங்காக இருக்கான், ரொம்ப அனாயிங்காக இருக்கான். டேய் என்னை விட்டுட்டு போயேன்டா. கைஸ் அனாயிங். நான் இன்னொரு சர்வரில் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறேன். வேணா இவங்களுக்கு வேணால் நீங்கள் ரிப்போர்ட்டு கொடுக்கலாம். ஸ்மைலி இவங்களுக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துருங்க. ஓகே கைஸ், நான் இன்னொரு சர்வர் போய்ட்டு கால் பண்ணேன். கால் இல்லை சும்மா கைஸ். வி ஆர் பேக். ஹீ இஸ் அனாயிங் பர்சன் கான் கைஸ். ஓகே இப்போ அனாயிங் பர்சன் இல்லாதனால நம்மளால் டெசர்ட் ஆஃபீஸர் நல்லா பீஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். இதான் கைஸ் பிளேடு ஃப்ரூட்டு பாருங்கள். இதான் பிளேடு ஃப்ரூட்டு. இதோட எம்மனை பாருங்கள், அவ்வளோதான். ஸ்லாஷிங். இவர் ஒரு ப்ரோ பிளேயர். பிளேடு ஃப்ரூட் யூஸ் பண்ணாலே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ பிளேயர் தான். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? பிளேடு ஃப்ரூட்டு ஒரு காமன் ஃப்ரூட்டு, அதை வச்சு விளாட்ற ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னீங்கன்னா பிளேடு ஃப்ரூட்டோட வேல்யூ யாருக்குன்னு தெரியல, அப்படி தான் இருக்குது. ஆனால் பிளேடு ஃப்ரூட் அப்படி ஒரு ஃப்ரூட்டு, ஏன்னா பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா கிட்டத்தட்ட அப்படியே ஹல்வா மாதிரி ஒழுக்காகும். ஈஸியாக கிரைண்ட் பண்ண முடியும் லைட்டு மாதிரியே. லைட் அளவுக்கு வராது கைஸ் சொல்லப்போனால். நான் நம்ம போயிட்டு அங்கே வரான். ஸ்பைடர்மேன் மாதிரி தான் கைஸ் வரான். இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ் பேக்கு. ஒரு கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா அதெல்லாம் வேணாம், நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு. லவுடு டியூமர்ஸ் ஸ்ட்ரீமர்ஸ். ஒரு வேளை இது லிவேத்தானாக இருக்குமோ? லிவேத்தான் இல்லை, சி பீஸ்ட். C1ல் சி பீஸ்ட் வருமா என்ன? நான் அது வரைக்கும் சி பீஸ்ட் ஹண்ட்லாம் பண்ணியிருக்கேன், லிவேத்தான் ஹண்ட்லாம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரியலையே, புரியலையே. டோயிங் என்னாச்சு? ஓகே இன்னும் ஒருத்தங்க. எத்தனை பேரடா கொண்டுகிட்டே இருக்கிறது? பவுண்டி கிடைக்கணும்னு ஒரு பாசோ கொள்ளலான்னு பார்த்தா நல்லா கொள்ளும். என்னடாச்சு? 85 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம். எங்கடா போகிற? இப்போ இதை எடுத்துகிட்டு டெசர்ட் ஆஃபீஸர்னு கொடுத்துட்டு இதில் ஸ்டாட்ஸ் அப்படியே எடுத்து 100 மாற்றிடும். அவ்வளோதான், வி ஹிட் 100 ஸ்டாட்ஸு. இப்போ நான் தெரியாமல் போய் மீலேலாம் அவ்வளோ போட்டேன். நம்மளுக்கு ஆக்சுவலி நிறைய தேவைப்படுது. ஐயோ எங்கே ஒரு தனாய் பண்ணுறானா என்ன? நம்ம தான் அவனை அனாய் பண்ணுறோமோ? ஐயோ சாராடே தம்பி இல்லை யாரோ. ஐயோ ப்ரோ சாரி ப்ரோ, நான் வேணும்னே பண்ணல ப்ரோ. சாவு நல்லா அடி 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 அடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சோண்டு வேணும். ஓடு இவனை அடி 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 அடி. அவ்வளோதான். எங்கடா இங்கே உள்ளவனை ஒருத்தனை காணும்? டேய்
Hey, are you kidding me, guys? These guys are kidding me. Oh my god, வெயிட் பண்ணுங்க guys, we are back. நான் கிட் கேமிங்ன்ற ஒரு கோடு போட்டு நான் எடுத்துட்டேன் guys. நான் யூஸ் பண்ண கோடெலாம் சொல்கிறேன். ஜேசி எல்லாமே கேபிட்டல் நினைக்கிறேன். JCWK. அப்புறம் வந்து மேஜிக் பஸ்ஸு. அப்புறம் இப்போதைக்கு நான் கிட் கேமிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் sub2 SUB2 போடணும். TO போட்டுறாதீங்க, நம்பர்ஸில் வர 2. sub2 FR என்னமோ வரும். அப்புறம் கேமர் பாட்னு வரணும். அப்புறம் நிறையா இருக்குது கைஸ் கோடுனா. 30 நிமிஷம் கோடு. வாவ், இது என்னது இது? வாவ், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதான் கைஸ் அந்த நான் சொன்னது. இது கொஞ்சம் யூஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. பாருங்கள் நீங்களே. ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி தான். ஆனால் அதே நீங்கள் லேப்டாப்பில் விளாட்றீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஒரு தடவை லேப்டாப்பில் இந்த மாதிரி தான் விளாண்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவும் இந்த எபிலிட்டியை முக்கியமாக யூஸ் பண்ணேன். அவ்வளோதான் கைஸ். நான் ஒன்று சொல்லிட்டா இந்த ட்ரிக்கில். அதனால் நீங்கள் ஹெக்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறையா நேரம் போகும். ஹெக்ஸ் அப்படியே கொடுத்துட்டு விட்டிங்கன்னா அது நிறைய நேரம் வராது கைஸ். தான் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட். உங்களுக்கு வேணும்னா நான் சேபர் எக்ஸ்பர்ட் எப்படி பசில் பண்ணுறதுன்னு ஒரு 150 லெவல் போனோடனே நான் வேணால் உங்களுக்கு போடுறேன். வில் புட்டு கைஸ். I will be making you videos like that guys. I am really telling that. ஓகே, என்னோட அவதாரை நீங்கள் சேஞ்ச் பண்ண அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஐயோ கைஸ், இப்போ நம்ம கொஸ்ட்டே கொடுக்காம இவ்வளோ எங்கே கைஸ் கொஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லாரையும் முடிச்சுட்டு வந்தோம் கைஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு இல்லை, ஏன்னா நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் இதை அப்படி பண்ணிட்டேன். ஓகே, 86, 87, 88 எங்கடா? டேய் இப்போ நம்ம இவங்களுக்கு கொண்டுருவோம். நம்மளுக்கு XP கிடைக்கிறதோட நம்ம 88 வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ச் எடுத்து இதில் போடுறா. நேரம் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் XP. எடு ஏற்றா. இன்னைக்கு விட மாட்டேன்டா நான் 88 லெவல் போவேன். அடி ஆனால் என்ன கொஞ்சோண்டு. இருங்க கைஸ், நான் ஒரு 88 லெவல் கைஸ். இப்போ நம்ம 3 பேரை முடிச்சு 88 லெவல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 90 லெவல் போனோன்னா நம்ம அந்த 8 இதுக்கே போயிடலாம். நம்ம 8 இதை பார்ட் 2 வரைக்கும் நான் போடணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நல்லா அடி. இன்னும் 2 பேர் தான். அதோட இந்த ஐலாண்டை விட்டு பை பாய். இப்படி தான் அடி சாவுடா. இன்னைக்கு உனக்கு சாவுடா. ஏ ஜாலி கைஸ். எஸ். இப்போ ஒரு வழியாக முடித்து விட்டோம். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் ஃப்ரூட் ரோல் பண்ணுவோம். 8 ஐலாண்டை முடிப்போம். 8 ஐலாண்டு பாஸ் இருக்கிற ஐலாண்ட்லாம் கொஞ்சம் நான் லெவலில் பாயிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடப் ஆகும். அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ண முடியும். Oh no, yes guys. Okay, bye guys. Bye.